அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துருசுல் பலாகா பாடத்தில் இஸ்திஃபாம் பாடத்தின் 5ஆம் பாகம்தான் இது. இன்றைக்கு நான் படிக்க போகிற பகுதி வகது தஹ்ருஜு அல்ஃபாலுல் இஸ்திஃபாம் அன் மஅனாஹல் அஸ்லி லி மஆனின் உஹ்ரா. வகது தஹ்ருஜு சில வேளை வெளியாகும் அல்ஃபாலுல் இஸ்திஃபாம் இஸ்திஃபாமுடைய அதவாத்துகள் லஃபுல்கள் வெளியாகும் அன் மஅனாஹல் அஸ்லி அதனுடைய அடிப்படையான கருத்திலேந்து அது வெளியாகும் லி மஆனின் உஹ்ரா ஏனைய கருத்தின் பால் வெளியாகும். அதாவது எங்களுக்கு தெரியும் இஸ்திஃபாமுக்கு அடிப்படையான ஒரு கருத்திக்கு. அந்த அடிப்படையான கருத்து என்ன? நாங்கள் ஒருத்தர்கிட்ட கேள்வியாக உண்டை கேட்குறது, பதில் எதிர்பார்த்து கேட்குறது, அவங்க ஒரு பதில் ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் இஸ்திஃபாமுடைய அடிப்படையான கருத்து, கேள்வியாக கேட்குறது. அந்த அடிப்படை கருத்துக்கு இஸ்திஃபாமை யூஸ் பண்ணாமல் லி மஆனின் உஹ்ரா வேறு கருத்துக்கு வேறு விஷயங்களுக்காக இஸ்திஃபாமை யூஸ் பண்ணுறேன். நஃபீட கருத்துக்கு, அப்படி இல்லாட்டி இன்காருடைய கருத்துக்கு, அப்படி பல கருத்துக்கு இஸ்திஃபாமை யூஸ் பண்ணுறேன். இப்போ இது இஸ்திஃபாம்ட கருத்துக்கு வந்திக்குதா இல்லாட்டி வேறு கருத்துக்கு வந்திக்குதுன்னு நாங்கள் எப்படி அறிவோம்? துஃபமு அது அறியப்படும் மின்சியாக்கில் கலாமுடைய பேச்சுடைய போங்க வச்சு தான் அது அறியப்படும். அது சில ஒரு சென்டென்ஸ் ஒன்று நாங்கள் வாசிக்க போக்குள்ள அதில் இஸ்திஃபாமும் ஈக்கும். அப்போ அது இஸ்திஃபாம்ட கருத்துலையா ஈக்குது இல்லாட்டி வேறு கருத்துலையா ஈக்குதுன்ட்டு எப்படி நாங்கள் அறிஞ்சு கொள்வோம்? அந்த கலாம்ட முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் பார்ப்போம். அந்த கலாம்ட போங்க நாங்கள் பார்ப்போம். அமைப்பை பார்த்துட்டு தான் இங்கிட்டு இந்த கருத்து தான் இந்த பொருத்தம் அப்படின்ட்டு அந்த கருத்தை நாங்கள் கொடுப்போம். முதலாவது கத்தஸ்வியா சரிசமம் என்ற கருத்தில் இஸ்திஃபாம்ட கருத்து வரும். நஹு சவா உன் அலைஹிம் அவர்கள் மீது சரிசமமாகும். அந்தர்த்தகும் நீங்கள் அச்சுறுத்தல் செய்தாலும் அம்லம் துந்திருகும் நீங்கள் அச்சுறுத்தல் செய்யாவிட்டாலும். அதாவது சூரா பக்கரல் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவங்களுக்கு அச்சுறுத்தல் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் அது சரிசமம் ஆகும். செஞ்சாலும் சரி செய்யலாட்டியும் வேலை இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டுமே சரிசமன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இங்கே அந்தர்த்தகும் இன்று சொல்ல போக்கல அந்த அந்தர்த்தகும்க்கு முன்னால் ஒரு ஹம்சைக்கு அது ஹம்சத்துல் இஸ்திஃபாம். ஆனால் அந்த ஹம்சத்துல் இஸ்திஃபாமுடைய அசல் கருத்து இஸ்திஃபாம்ட கருத்தில் அது வந்தில்லை, தஸ்வியோட கருத்தில் வந்திக்கி. அப்போ இது தஸ்வியோட கருத்தில் வந்திக்கின்னு நாங்கள் எப்படி அறிஞ்சு கொள்ளுவோம்? அதுக்கு முன்னால் பின்னால் வாரத்தை நாங்கள் பார்த்து தான் அறிஞ்சு கொள்வோம். ரெண்டாவது பாருங்கள், நஃபீட கருத்தில் இஸ்திஃபாம் வந்திக்கி. ஹல் ஜஸா உல் இஹ்சானி உபகாரத்துக்கு கூலி இருக்குமா இல்லல் இஹ்சான் உபகாரத்தையே தவிர. அப்போ இங்கிட்டு ஹல்க்கு லாட கருத்து. அப்போ உபகாரத்துடைய கூலி இல்லை இல்லல் இஹ்சான் உபகாரத்தையே அன்றி. எங்களுக்கு தெரியும் இஸ்திஸ்னா பாடத்தில் நாங்கள் படித்து இப்போ நஃபியோட இஸ்திஸ்னா வரப்போக்கோலே நஃபியோட இஸ்திஸ்னா வரப்போக்கோல அந்த நஃபியையும் இஸ்திஸ்னாவையும் கட் பண்ணிட்டு தான் நாங்கள் கருத்தை எடுப்போம். அப்போ இங்கிட்டு கருத்து என்ன? ஜஸா உல் இஹ்சானி உபகாரத்துடைய கூலி அல் இஹ்சான் உபகாரம் தான். அப்போ இங்கிட்டு ஹல் இஸ்திஃபாமுடைய ஹல் எண்டத்துக்கு இங்கிட்டு கருத்து நஃபியுடைய கருத்து ஈக்குது. மூணாவது பாருங்கள், இன்காருடைய கருத்தில் ஈக்கி. இன்காரிண்டா மறுக்கிறது, ஒரு செயலை நாங்கள் மறுக்கிறேன். அப்போ குர்ஆனில் சூரான் ஆமில் ஈக்கி அகைரல்லாஹி அல்லாதவர்களையா ததுஊன நீங்கள் அழைக்கின்றீர்கள். அல்லாஹ் எங்களைய பார்த்து கேட்குறான், அல்லாதவர்களையா நீங்கள் அழைக்கிறீங்க அப்படின்ட்டு என்னது கேள்வியால் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் அதுக்கு ஜவாப் சொல்லணுமா? ஓ அல்லாஹ் நீங்கள் அல்லாதோனை வணங்குறோம் இல்லாட்டி அப்படி இல்லை அல்லாஹ் நாங்கள் வணங்கலைன்ட்டு நாங்கள் இதுக்கு ஆன்சராக சொல்லுவோம்? இல்லை, இது இன்கார்ட கருத்தில் வந்திக்கி. அதாவது அல்லாஹ் இந்த விஷயத்தை மறக்கிறான். கைரல்லாஹி ததூன் அல்லாதவர்களையா நீங்கள் வணங்குறீங்க இன்னும் கேட்குறான். சொல்கிறான் அல்லாஹ் இதை வெறுக்கிறான், அல்லாஹ் இதை இன்கார் செய்கிறான். அல்லாதவர்களை வணங்க வானமின்னு அல்லாஹ் இங்கிட்டு சொல்ல வாரான். அதே மாதிரி சூரா ஜுமரில் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான் அலைசல்லாஹு அல்லாஹ் இல்லையா பிகாஃபின் அப்தா அல்லாட அடியானுக்கு போதுமானவனாக அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் அவனுடைய அடியானுக்கு போதுமானவனாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்குறான். அது சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் அவனுடைய அடியானுக்கு போதுமானவன்.
அதே மாதிரி 4வது அம்ருடைய கருத்திலேயும் இஸ்திஃபாம் வரும். குர்ஆன்ல சூரா மாயிதால அல்லாஹ் வந்து மதுபானங்களை பற்றி சொல்லி அதன் மூலமாக நடக்கக்கூடிய விபரீதங்களை பற்றியும் சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான், ஃபஹல் அன்தும் முன்தஹூன், இதை நீங்கள் தவிர்ந்து கொள்வீர்களா என்று கேட்குறான். அதாவது அப்படி கேட்கல, அதில் கருத்து இதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்க, இதை நீங்கள் விட்டு விடுங்க. அப்படி அந்த இபாரத் கேள்விக்குரிய வந்ததுக்கு இங்கிட்டு அம்ருடைய சீகத்தான் இருக்குது. அல்லாஹ் நீங்கள் தவிர்ந்து கொள்வீர்களா என்று கேட்குறான். அதாவது அல்லாஹ் அந்த இஸ்திஃபாமை கொண்டு அல்லாஹ் அம்ரை தான் எழுவுறான், நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அதேமாதிரி சூரா ஆல இம்ரானில் வந்திக்கு அஸ்லம் தும், நீங்கள் அடிப்பணிந்தீர்களா என்று அல்லாஹ் கேட்குறான். அதாவது அங்கிட்டும் அஸ்லிமு, நீங்கள் அல்லாவுக்கு அடிப்பணியுங்கள் என்று தான் அல்லாஹ் சொல்ல வாரான். அப்போ இஸ்திஃபாம் சில இடங்களில் அம்ருடைய கருத்துலேயும் வரும். 5வது இஸ்திஃபாம் வந்து நஹியுடைய கருத்தில் வாரது. அல்லாஹ் கேட்குறான், அத்தக்ஷவுனஹும், நீங்கள் அவங்களுக்கு பயப்படுறீங்களா? அதாவது அங்கிட்ட கருத்து என்ன, லா தக்ஷவுஹும், அவங்களுக்கு நீங்கள் பயப்பட வானமின்று தான் நல்லா உள்ளுக்கால் அதை நஹி பண்ணுறான். பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்லாஹு அஹக்கு அன் தக்ஷவுஹு, அல்லாஹ் தான் நீங்கள் பயப்படுறதுக்கு மிகவும் தகுதியானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது நீங்கள் அவங்கள பயப்படுறீங்களா, அல்லாஹ் தான் பயப்பட மிகவும் தகுதியானவன். கேள்விக்குறிமாய் வந்ததுக்கு அங்கிட்ட அல்லாஹ் நஹியத்தான் அங்கிட்டு சொல்கிறான். நீங்கள் அவங்கள பயப்படுவான, அல்லாஹ் தான் பயப்பட மிகவும் தகுதியானவன் என்று சொல்கிறான். 6வது தஷ்வீக். தஷ்வீக்கின்னா ஷவ்வக்க யுஷவ்விக்கு தஷ்வீக். ஷவ்வக்கைன்னா ஆசை ஊற்றுறது, ஒன்றின்பால் ஆசை ஊற்றுறது. குர்ஆன்ல அல்லாஹ் கேட்குறான், ஹல் அதுல்லுக்கும், நான் உங்களுக்கு அறிவிச்சு தரவா, அலா திஜாரத்தின், ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிச்சு தரவா. அந்த திஜாரக்கு சிஃபாத்தான் பின்னுக்கால வர ஜும்லா ஃபியாலியா. துஞ்சிக்கும், உங்களை பாதுகாக்கக்கூடிய, மின் அதாபின் அலீம், நொம்பலமான வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிச்சு தருவேன் எல்லாம் கேட்குறேன். அதாவது அல்லாஹ் எங்களையே ஆசை ஊட்டுறான். சில அமல்களின் பால், சொர்க்கத்தின் பால் எங்களை இட்டு செல்லக்கூடிய, நரகத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய சில அமல்களை உங்களுக்கு அறிவிச்சு தரவா என்று அல்லாஹ் எங்களையே ஆசை ஊட்டி இந்த இபாரத்தை போட்டு கேட்குறேன். ஆசை ஊட்டுறேன்ற போல் எங்களுக்கு தெரியும், ரேடியோவில் நாங்கள் முஸ்லீம் நிகழ்ச்சி கேட்க போல் எவ்வளோ இந்த ரெஸ்டாரண்ட்களை பற்றி, சாப்பாடு பொருட்களை பற்றி அவங்க சொல்லுவாங்க, ஆசை ஊட்டுற மாதிரி சொல்லுவாங்க. எங்களுக்கும் ஆசை வரும். அதே போல் அல்லாஹ் இந்த சில அமல்களை, சில வியாபாரம் என்ன எங்கிட்ட அமல் தான் முராத், அமல்களை அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய சில அமல்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரவேன்னு கேட்குறேன். அதே மாதிரி 7வது வந்து இஸ்திஃபாம் வந்திக்கு தாலீம்ட கருத்தை கொடுக்கறதுக்கு வந்திக்குது. ஆயத்துல் குர்ஷியில் அல்லாஹ் கேட்குறான், மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇத்னி, கியாமத் நாளில் அல்லாஹ் தாலாவிடம் யாருக்கு ஷஃபாஅத் செய்ய ஏலும் என்று அல்லாஹ் கேட்குறான். அது சொல்கிற அதை வந்து அல்லாஹ் மகத்துவப்படுத்திடுறான். அங்கிட்டு யாருக்கு சரி ஏழுமா கியாமத் நாளில் ஷஃபாஅத் செய்ய ஏல. அப்போ அது அல்லாஹ் பெரிதாக்குறதுக்காக, அல்லாஹ் அனுமதி அளித்தவர்களுக்கே தவிர வேறு யாருக்கும் ஷஃபாத் செய்ய இயல. அப்போ அந்த இஸ்திஃபாம் தாலீமை குறிக்கிறதுக்கு வந்திக்கு. 8வது தஹ்கீர், ஒருத்தரை இழிவுபடுத்துறதுக்கும் இஸ்திஃபாம் சில வேளை நாங்கள் பாவிப்போம். உதாரணத்துக்கு பாருங்கள், அஹாதல்லதி மதஹ்தஹு கசீரன், அஹாதல்லதி மதஹ்தஹு கசீரன், அஹாதல்லதி இவ்வரையா, மதஹ்தஹு கசீரன், நீங்கள் அதிகமாக புகழ்ந்து கொண்டிருந்தீங்களே இவரையா என்று கேட்குறோம். அதாவது இந்த இஸ்திஃபாம் வந்து அவங்கள இழிவுபடுத்துறதுக்காக நான் இங்கே பயன்படுத்துகிறேன். இதோட இஸ்திஃபாம் பாடம் முடிஞ்சிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோக்களில் நாங்கள் பார்ப்போம். வஸ்ஸலாம்.